இந்த கரூர் சம்பவத்தை சொன்னாங்கல்ல, 41 பேர் செத்து போறாங்க. நம்ம என்ன செய்வோம், போகும்போது ரோட்ல ஒரு விபத்து நடந்தா கூட கார்ல இருந்து கீழே இறங்கி அவங்க தண்ணி கொடுங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுட்டு தான் நம்ம போவோம். இதான் தமிழருடைய மனிதாபிமானம். ஆனா விஜய் அவர்கள் அவரை பார்க்க வந்த 41 பேர்கள் செத்து மனிதர்கள் அந்த செய்தி வந்தவுடனே தாமந்த ஓட்டம் திரும்பவே இல்லை. அதுல இந்த பேங்க்ல என்ன வச்சிருக்கான்னு தெரியல, அதுதான் ரீல்ஸ் ரீல்ஸ் போடுறாங்க, அதை போட்டு ஓடினார் ஓடினார் ஓடினார், வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினார், எல்லாம் ஓடியே போயிட்டார். அது 41 பேரு ஈமச்சடங்குல கூட எந்த கட்சிக்காரனும் தாவக கட்சிக்காரன் யாராவது ஒருத்தர் அதுல பங்கேற்றீங்களா? அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்தீர்களா? அவருடைய ஆன்மா அவங்களை சும்மா விடுமா? இன்னைக்கு ஊராக சுவிக் செய்யாதீங்க விதியை சொல்றாங்க. அரசு வேலையை கொடுத்து தாவக கட்சியை வளர்க்க நினைப்பது என்ன நியாயம் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார். ஆனா அதுல என்ன முக்கியமானது தெரியுமா? 72 நாள் வரலன்னு ஊரே பேசணும். அப்ப இவங்க சொல்றாங்க, அண்ணே உங்களை வெளியவே வரலன்னு பேசுறாங்க. என்ன அப்படியா? எவன் பேசுறது? நானே பேசுறேன், எல்லாரும் பேசுறாங்க. அந்த சினிமா வசனங்கள் மைக்கிள் ராயப்பருக்கு தான் தெரியாது, ரெடியா இருப்பான் பேப்பர் பேனாவோட. கரூர் சம்பவத்துல 72 நாள் நம்ம தளபதி வெளியே வரல, மக்களுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் நம்ம தளபதி பேசணும் எழுதுறான். அவன் ஒரு 5 டைலாக் எழுதுறான். அதை எழுதி முடிச்சோட டக்குனு கேட்கணும், உடனே ஒரு வீடியோ போடுறாங்க. கரூர் சம்பவத்திலே நான் எவ்வளவு பள்ளியோடு இருக்கிறேன் தெரியுமா? நெஞ்சு வலிக்கிறது, எல்லாருக்கும் தான் நெஞ்சு வலிக்குது. என்னை வெளியே வரவில்லை என்று விமர்சனம் செய்கிறார். சிங்கம் வேடிக்கை பார்ப்பதற்கு வெளியே வராது, வேட்டையாடும் தான் வெளியே வரும். இது என்னடா இருக்கு அப்படின்னா, நீங்க சத்தியமா சொல்ல நம்ப மாட்டீங்க, 1 கோடி பேர் அதுக்கு லைக் போடுறாங்க. என்ன அது லைக் போடுறீங்க? நாங்க மக்கள் லைஃபை பத்தி பேசுறோம், நீங்க விஜய் பேசுனா வேடிக்கை பார்க்க சிங்கம் வராது, வேட்டையாடதான் சிங்கம் வரும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்துறாங்க இந்த தச்சை ராஜா, அதுக்கு ஒரு லைக் நீங்க போக கூடாது. நாங்க லைஃபை பத்தி பேசுறோம், அவங்க லைக்கை பத்தி பேசுறான். போட்டா 1 கோடி பேரு ஜட்ஜி தலைமுறை. இத போல ஒரு வசனம் இந்த உலகத்துல எவனும் பேச முடியாது. எங்க தளபதி சிங்கம் தான், வேடிக்கை பார்க்க வெளியே வர சொல்றது. நாங்க நம்ம கட்சி, நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தமிழக எடப்பாடியார் 41 பேருடைய லைஃப் பத்தி பேசுறான். இவன் சோசியல் மீடியால லைக் போடுறத பத்தி பேசுறான். நம்ம ரியலை பத்தி பேசுறோம், அவன் ரீல்ஸை பத்தி பேசுறான். என்ன எங்க போகும்போதோ தெரியல. நாடு ஐயா பட்ஜெட்ல என்ன கொடுப்பீங்க? பேச மாட்டேன். ஐயா 2500 ரூபாய் மகளிருக்கு கொடுப்பீங்களா? பேச மாட்டேன். 4000 ரூபாய் இந்த இளைஞர்களுக்கு தடை தண்ணீங்கள? பேச மாட்டேன். இந்த 6 சிலிண்டராக கொடுப்பீங்களா? அதுக்கும் பேச மாட்டேன். முதலமைச்சர் போனார், போய் கொலைங்க காலையில் எவ்வளவு செத்தா நாசமா போனா நமக்கு ஜனநாயக படம் நல்லா ஓடும், சரி போய் பார்த்துட்டு அடுத்த அமைச்சர் படம் மூசு மூசு அழுதுட்டீங்க எல்லாரும். நான் கூட காவிரியில இருந்து தண்ணி வந்துச்ச போல இருக்கு, தேட்டர்ல இருந்து எல்லாத்தையும் தெரியும். அப்ப கேட்கிறேன் பத்திரிக்கையாளர், நம்ம பத்திரிக்கையாளர் கேட்கிறேன், சார் நீங்க ஏன் அழுகுறீங்க? நீங்க ஒரு அமைச்சராச்சு, நீங்க தைரியமான அமைச்சராச்சு, வீரமான அமைச்சர். என் தலைவருடைய கடைசி படம், சரி அங்கேயே அழுகுறீங்க? இல்ல அவர் நடிக்கிறது நான் எப்ப பார்க்க போறோம், அதான் டெய்லி தலைமைச் செயலகத்துல பாக்குறீங்களா, அவர் நடிக்க தானே செய்யறாரு. அவர் அப்படி கேட்டிருக்காரு பத்திரிக்கையாளர் நாகரிகமா. நான் அவங்க கிட்ட கேட்டேன், என்ன பாதையெல்லாம் இப்படி விழுந்து விழுந்து அழுதுறீங்களே, உங்க தளபதி விஜய் அவர்கள் உயிரோடு தானே இருக்காரு, செத்துக்கிட்டு போகல, ஏன் அழுதுறீங்க? ஒப்பாது எங்க நான் சொன்னா தப்பு சொல்றாரு. சுதா பரமேஸ்வரன் போன் பண்ணி ஏன் தலைவர் இப்படி பேசுறேன், அப்புறம் எப்படி தலைவர் பேச சொல்ற? இப்ப நீங்க எல்லாம் சிரிச்சீங்கன்னா நான் சிரிக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து அழுதுறீங்க, வெளியிருக்கிற மக்கள் என்ன ஏதோ இளவு போல இருக்கு நினைப்பாங்க. இப்ப ஜனநாயக இளவுல மாத்துறதுனா நீங்களே சொல்லுங்க. நீதிபதி கேட்டா நான் சொல்றேன், ஐயா உலகத்துல எத்தனையோ படம் ஒரு அமைச்சர் போய் உட்காந்து மூசு மூசு அழுது. நான் கூட என்ன நினைச்சேன், உயிரோட தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கடைசியா நடிக்கிறாங்க. அவர் என்ன பத்திரமா போட்டு கொடுத்துருக்காரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சட்டமா நிறைவேற்றிருக்கிறாங்க.
கேடு கெட்டது இந்த நாசமா போனதெல்லாம் நம்மளும் பார்க்கணும்னு உயிர் வச்சு இப்ப அவங்க தமிழ்நாட்டெல்லாம் தாண்டிட்டாங்க. இப்ப ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மைக்கேல் ஆயருக்கு தெரியும், இந்த இன்ஃபுளுன்சர், நெரேட்டிவ் செட் பண்றது, கண்டென்ட் கிரியேட்டர், இவங்க எல்லாம் அந்தந்த மொழியில வச்சிருக்கிறாங்க. அது ஒரு டிவியில போடுறாங்க, இந்தியா டுடேல ஆங்கில நாளிதழ். தமிழகத்திலே தளபதி விஜய், the chief minister of Tamil Nadu, தளபதி விஜய், it's newly announced the old patient cannot pay the fees to the hospital because the chief minister of Tamil Nadu, தளபதி announced. என்னடா சொல்லியிருக்காங்க, தமிழ்ல சொல்லுங்களா? இதுமாதிரி ஆஸ்பத்திரியில சிகிச்சை எடுத்து அவனாவது இறந்து போனா தனியார் மருத்துவமனையில யாருமே கட்டணம் செலுத்த வேண்டாம்னு நம்ம தளபதி அறிவிச்சுட்டாரு அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்காரு. அந்த சட்டால பாருங்க, ஆஸ்பத்திரி நடத்துறவங்க கூட்டிட்டா போறது. இது எவன் ஃபேக் வீடியோன்னு சொல்றது? இது செய்தியில போகுது, இத பாக்குறான், இத ஜென்சி தலைமுறை அதை நம்புறான். அதுல நல்லது கெட்டது பார்க்கறது இல்ல, நிலம் எது நிஜம் என்று பார்ப்பதில்லை. அதே வணக்கத்துக்குரிய இளைய தலைமுறையே, நீங்கள் உண்மையின் பக்கம் மாறுங்கள், தர்மத்தின் பக்கம் மாறுங்கள், சத்தியத்தின் பக்கம் மாறுங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர்